வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பொருள் எலுமிச்சை. எலுமிச்சை எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? எல்லாருக்குமே எளிதாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தம் அதிகம் இருந்துச்சுனாலே எலுமிச்சை வந்து ஜூஸ் புரிஞ்சு குடி, இல்லை பஸ்ஸில் போகும்போது ஒரு கொமட்டல் வருது அப்படின்னா கூட எலுமிச்சையை மோந்து பார்த்துட்டே போகிற பழக்கம் எல்லாருக்குமே நம்ம ரத்தத்திலே ஊறி வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எலுமிச்சையை பொறுத்தளவில். எலுமிச்சை வந்து தேரையர் சித்தர் வந்து காயகற்ப மருந்து அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதாவது இளநரை மாறுவதற்கு மூக்கு துவாரங்களில் வரக்கூடிய முடி நரைச்சா கூட, இல்லை அக்குள்ள இருக்கக்கூடிய முடி நரைச்சா கூட, இந்த எலுமிச்சையை தொடர்ந்து காயகற்ப மருந்தாக பயன்படுத்தும் போது அந்த நரை மாறும் அப்படின்னு அவருடைய பாடல்கள் வந்து குறிப்பிட்றாரு. பொதுவாக நரைங்கிறது வந்து பித்தம் சார்ந்த, உடல் சூடு சார்ந்த ஒரு காரணத்தினால் ஏற்படுவது. ஒரு 50 வயதுக்கு பிறகு நரைங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த இளநரை, பித்த நரை அப்படின்னே நம்ம வந்து குறிப்பிடுவோம். அந்த நரை மாறுறதுக்கு வந்து எலுமிச்சை ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எலுமிச்சை வந்து பழச்சாறாக குடிக்கலாம், இல்லை எலுமிச்சை ஊறுகாயாக வந்து சாப்பிடலாம், எலுமிச்சை சாதமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல வடிவங்களில் வந்து எலுமிச்சை வந்து அன்றாட உணவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த மாதிரியான தோல் நோய்களோ, இல்லை இந்த மாதிரியான நரை சம்மந்தப்பட்ட, பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்களோ எளிதாக குணமாகிறதுக்கு வந்து ஒரு வழியாக இருக்கும். பித்தம் தொடர்பான எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, பொதுவாக புளிப்பு, இதில் இருக்கக்கூடிய புளிப்பு வந்து மற்ற புளிப்பு மாதிரி இல்லாமல் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு புளிப்பாக இருக்குது. அதனால தான் வந்து வாத நோயையும் பித்த நோயுமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பழமாக இந்த எலுமிச்சை இருக்குது. பொதுவாக சின்ன பழமாக இருக்கும், ஆனால் இதை வந்து தான் கனி வகைகளே அரசன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த எலுமிச்சையோட நன்மைகள் வந்து ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் முதல்ல குறிப்பிட்டேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய புளிப்பு தனித்துவமானது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த தனித்துவத்துக்கு என்ன காரணம்னா, இப்போ வாத நோயாளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு 40 வயதுக்கு மேலே வந்து புளிப்பை எடுத்துக்கக்கூடாது, புளியை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து எப்போவுமே சித்த மருத்துவர்கள் குறிப்பிடுவோம். நான் உங்களுக்கு அதுக்கு மாற்றாக வந்து இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கலாம். இந்த புளிப்பு வந்து எந்த வகையிலுமே அவங்களுக்கு வந்து அந்த வாத நோயை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பித்தத்தை குறைப்பதன் மூலமாகவும், வாதத்தை தன்னிலைப்படுத்துவதன் மூலமாகவும், இந்த மாதிரியான கை கால்களை முடக்கி வைத்திருக்கக்கூடிய வாத நோய்களுக்கும் ஒரு இணை உணவாக வந்து நம்ம வந்து எலுமிச்சை வந்து எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறு இந்த மாதிரியான கோடை காலங்கள் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த நம்ம போடுற வெள்ளை சீனிக்கு பதிலாக நம்ம கருப்பட்டியோ இல்லை மண்டவளமோ சேர்த்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டான சத்து உங்களுக்கு கிடச்சிக்கணும். இப்போ கருப்பட்டி, மண்டவளம் மேலே இருக்கக்கூடிய இரும்பு சத்து, அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய இயல்பான விட்டமின் சி, அது வந்து நோய் எதிர்ப்பு திறன் மிக்க அந்த விட்டமின் சி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு நீர்த்துவத்தை உங்களுக்கு உடலுக்கு வந்து கொடுக்கும். இந்த நீர்த்துவம் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதுனால பல வியாதிகள் வந்து நீர்த்துவம் குறையிறதுனால வரக்கூடிய வியாதிகள் வந்து இருக்கும். நம்ம இந்த கோடை காலங்களில் தான் கிருமிகளோட தாக்குதலும் அதிகமாக இருக்கும். கிருமிகளும் அதிகமாக நம்ம நோய் எதிர்ப்பு திறன் குன்றி இருக்கக்கூடிய இந்த நிலையில், இந்த உடல் சூடு அதிகமானதுனால நோய் எதிர்ப்பு திறன் குன்றி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பல்வேறு வகையான கிருமி தாக்குதலுக்கு உண்டான நோய்களும் நீங்களே பார்த்துருக்கலாம். வெயில் காலத்தில் வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே அதிகமாகும். ஒரு காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை அம்மையாக இருக்கலாம், இல்லைன்னா உடம்புல வரக்கூடிய அக்கியாக இருக்கலாம். இது எல்லாமே வைரஸ் காரணமாக உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் சொல்லுவோம். இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதலிருந்து விடுபடுவதற்கே நம்ம வந்து எலுமிச்சை வந்து அன்றாட உணவாக நீங்கள் ஊறுகாயை கூட வச்சு சாப்பிடலாம். நம்ம ஒரு வேடிக்கையாக கூட ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எலுமிச்சை சாதம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வேடிக்கையாக கூட குறிப்பிடும் இல்லையா. அந்த மாதிரியான எலுமிச்சை சாதமாகவோ, எலுமிச்சை ஊறுகாயாகவோ, இல்லை எலுமிச்சை சாறாகவோ நம்ம தொடர்ந்து உணவில் அன்றாட உணவாக கூட பயன்படுத்தினா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த கோடை காலத்தை எளிதாக வந்து நம்ம வெல்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான பழமாக அந்த எலுமிச்சை மரத்தை எடுத்துக்கலாம். எலுமிச்சை மரத்தோட எல்லா பாகமுமே மருந்தாக தான் பயன்படுத்தும். அதனுடைய தோலாக இருக்கட்டும், எலுமிச்சையோட தோலில் வந்து தோற்பு சத்து இருக்குது, லேசான புளிப்பு சத்து இருக்குது, கசப்பு சத்து இருக்குது. அதுவுமே வந்து ஒரு மருத்துவ பயன் மிக்க ஒரு பொருள் தான். எலுமிச்சை விதையாக இருக்கட்டும், அதுவுமே ஒரு மருத்துவ பயன் மிக்கது. எலுமிச்சை முழு எலுமிச்சையுமே பயன்படுத்தி ஒரு உணவு செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் இந்த முழு எலுமிச்சை கேசரி எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்தது. அந்த வகையில் இன்றைக்கி ஐஸ்வர்யா வந்து முழு எலுமிச்சை கேசரி செய்ய போகிறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு நானே நேராக போகிறேன். வாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். கேசரி அப்படின்னா ஃப்ரூட் கேசரி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, பைனாப்பிள் கேசரி சாப்பிட்ருப்பீங்க, நார்மலாக கேசரியை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி வித்தியாசமாக எலுமிச்சையை வச்சு முழு எலுமிச்சை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டாக்டர் அருண் வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பண்ணி முடித்த உடனே அவர் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஏற்கனவே தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன், ஸோ தட் கேசரியை ஈஸியாக நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ வானலியை காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்.
முந்திரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்த அப்புறமா இதுலேயே ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு, அதை வாசனையிலே தெரியுது. இப்போ இதில் ஏலக்காய் 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அந்த ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். கேசரி கட்டி தட்டாமல் கலரிக்கணும். எப்போவுமே ஃபுட் கலரை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபுட் கலரை பாலில் கலந்துட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பாலில் கேசரி கலர் கரைச்சி வச்சுருந்தேன், அதை இதை ஆட் பண்ணிட்டேன். லைட் ஆரஞ்சில் கேசரி ரொம்ப நல்லா இருக்குது, டார்க்காக இல்லாமல். சுகர் பொறுத்த வரைக்கும் நான் 3/4 கப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். முழு லெமனை துருவி வச்சுருக்கேன், அதை சாரோடு ஆட் பண்ணிக்கலாம். யூஷுவல் கேசரி மாதிரி இல்லாமல் வாசனை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. முழு எலுமிச்சை கேசரி ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை அணைச்சிடலாம். யூஸ்வலாக கேசரியில் எசன்ஸ்ன்னு உடனே நாம் ஆட் பண்ணுறது வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஃப்ரூட் கேசரினாலே பைனாப்பிள் கேசரி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக நாம் லெமனை ஆட் பண்ணி நாம் பண்ணியிருக்கோம். இந்த முழு எலுமிச்சை கேசரி எப்படி இருக்குன்னு டாக்டர் அருணை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுடலாம். வாங்க டாக்டர். முழு எலுமிச்சை கேசரி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த எலுமிச்சையோட புளிப்பும் கேசரியோட இனிப்பும் சேர்ந்து வித்தியாசமான ஒரு சுவையான. யூஸ்வலாக நம்ம பைனாப்பிள் கேசரி அந்த மாதிரி பண்ணுவோம். சரி, நீங்கள் எலுமிச்சைன்னு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதனால் எலுமிச்சையை வச்சு கேசரி பண்ணியாச்சு. இப்போ யூஸ்வலாக நான் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், டாக்டர் அருண் சொன்ன மாதிரி, டாக்டர் அருண் சொன்னார் அப்படின்னு. ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி எதுவும் ஆரம்பிக்கல. இனிமேல் தான் நீங்கள் சொல்லணும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எலுமிச்சைக்கு ஏன் எலுமிச்சைன்னு பேர் வந்ததுன்னு? நீங்கள் சொன்னீங்க அந்த எல் அப்படின்னா எல்லோ அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. நீங்கள் இன்னொரு முறை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக எல்லோ அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையோட வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல் அப்படிங்கிறது தான் போதும். இந்த எல்கிற தமிழ் வார்த்தைக்கு வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு அர்த்தம். சூரியனை அழைக்கும் போது ஒரு அடிகளார் பாடுறாரு, எல்லோனே அப்படின்றாரு. எல்லோங்கிறது மஞ்சள் நிறம் பொருந்திய சூரியனே அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மஞ்சள் நிறம் பொருந்திய பழம் அப்படிங்கிறதுனால தான் எலுமிச்சைக்கு வந்து எலுமிச்சை அப்படின்னு ஒரு பேரே வந்துச்சு. இன்னும் பேர் காரணங்கள் வந்து மொழியியல் ஆய்வாளர்கள்லாம் கூறுறாங்க. பொதுவாக நம்ம பித்தம் பார்த்தீங்கன்னா அதுவும் மஞ்சள் நிறமாக பித்த வாந்தி நீங்கள் பார்க்கலாம். பயில் இது வந்து மஞ்சள் கலரில் வருது. இல்லை, பித்தத்தை தன்னிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த எலுமிச்சை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். உடல் சூடும் பித்தமும் ஒன்று கொண்டு தொடரக்கூடியது. நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறதே உடம்பு சூடாக இருக்கிறத வச்சு தான் நம்ம உணர்கிறோம். டெம்பரேச்சர் பார்க்குறோம். அந்த உடல் சூடு ஆதாரமான அழல் அப்படின்னு சொல்லுவோம். கோர் டெம்பரேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் கூட குறிப்பிடுவாங்க. அதுதான் ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கும் அவனுடைய இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கும். அதை வந்து நம்ம பித்தம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறோம். இந்த பித்தமானது தன் அளவில் அதிகரித்தாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எலுமிச்சை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதில் நீங்கள் முழு எலுமிச்சையாக பயன்படுத்திருக்கீங்க, தோலோடு சேர்த்து பயன்படுத்திருக்கீங்க. ஒரு எலுமிச்சைக்கு வந்து புளிப்பு சுவை மட்டும்தான் உண்டு. தோலுக்கு வந்து சிறிது தோற்பு சுவையும் கசப்பு சுவையும் வரும். இப்போ இதில் இனிப்பு வேறு போட்டிருக்கும். 4 சுவை சேர்ந்த ஒரு நல்ல சொன்னீங்க. சம்மரில் வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு வேற சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். பொதுவாக அந்த சம்மரில் வந்து நீர் சத்துக்கள் வந்து குறைஞ்சிட்டு வரும், உடல் சூடும் அதிகமாகும். நம்ம சொன்ன அந்த பித்தங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இந்த சம்மரில் வந்து அந்த பித்தத்தை தன்னிலைப்படுத்துறதுக்கு இனிப்பு சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும். துவர்ப்பும் இனிப்பும் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது பித்தமானது தன் லெவலில் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் பல வியாதிகள் வராமல் இருக்கும். குறிப்பாக சம்மரில் வரக்கூடிய வேர்க்குருவாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஷர் நோய்களுக்கு வரக்கூடிய ஹை பிபியாக இருக்கட்டும், இல்லை தோல் நோய்களுக்கு வரக்கூடிய அரிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே சம்மரில் வந்து அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி துவர்ப்பு இனிப்பு சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கலாம்.
அதில் எலுமிச்சை வந்து ரொம்ப முக்கியமான பலனை தரக்கூடிய. எலுமிச்சையை வந்து இவங்க எடுத்துக்கணும் இவங்க எடுத்துக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, எலுமிச்சையில் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி தான் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு திறனோட நேரடி தொடர்புடையது. அதனால் தாராளமாக எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு பழம் தான் எலுமிச்சை. இது காயகற்ப மருந்து அப்படின்னு தேரையர் சித்தர் வந்து குறிப்பிடுறாரு. இப்போ தோல் இளமையாக இருக்கிறதுக்கு, முடி நரைக்காமல் இளநரை வராமல் தவிர்க்கிறதுக்கு, இது எல்லாருக்குமே இந்த எலுமிச்சை வந்து பயன்படும். அது வந்து வெயில் காலங்களில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறாகவோ இல்லை ஊறுகாயாகவோ, இந்த மாதிரி கேசரி, ஊறுகாய் கேசரி இதிலெல்லாம் வந்து இந்த தோலையும் சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறோம். அது வந்து இன்னும் சிறப்பாக சாறில் வந்து ஒரு சாறு மட்டும் தான் பயன்படுத்துவோம். எலுமிச்சைன்னு சொல்லும்போது நம்முடைய எல்லா பாகமும் அந்த மரத்தோட செடி, இலை, விதை எல்லாமே மருந்தாக தான் பயன்படுது. ஸோ இந்த விதையை எடுத்துகிட்டு நம்ம தூர போட வேண்டியதில்லை. ஒரு சளி பிடிக்குது, நீர் கோர்த்துட்டு தலைவலி வருது, வெயிலில் போயிட்டு இருந்தால் தலைவலி வருதுன்னா இந்த விதையை சுடுதண்ணியில் போட்டு அதை வந்து வேது பிடிக்கலாம். இந்த ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வேது பிடிக்கலாம். ஒரு செங்கல் துண்டையும் போட்டுட்டு இந்த விதையும் லேசாக தட்டி போட்டு அந்த ஆவியை பிடிச்சிங்கன்னா அந்த தலைபாரம் குறையிறதுக்கும் இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சையோட எல்லா பாகமே நமக்கு நல்ல பலனை தரக்கூடியது தான். எல்லாத்தையுமே நம்ம மருந்தாக வந்து பயன்படுத்தலாம். இலையை அரைச்சி வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். எலுமிச்சை தோலை உலர வச்சு தோல் நோயாளர்களுக்கெலாம் வந்து நம்ம அந்த குளியல் பொடி திரிப்போம் இல்லையா, அதோட சேர்த்து இந்த இதையும் காய வச்சு அந்த தோலையும் சேர்த்து திரிச்சு பயன்படுத்தும் போது தோலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், இந்த வறட்சி அடையாமல் தடுக்கிறது, வேர்க்குரு வராமல் தேமல் வராமல் தடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் எலுமிச்சை பயன்படும். எலுமிச்சை வந்து எல்லா வயதினரும் எல்லா உடலினரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல பழம் தான். இது வந்து யாருமே இது சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எலுமிச்சை சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கிறதுன்னு அதனால தான் நான் கேட்டேன், யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? சளிக்கே வந்து மருந்து தான், விட்டமின் சி தான் நம்ம மருந்தாக கொடுக்குறோம். அதுக்கு எலுமிச்சை ரொம்ப முக்கியமான ஒரு பழம் கொடுக்கக்கூடிய ஒரு பழம்னே சொல்லலாம். இளமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சையை சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டரே சொல்லிட்டாரு இளமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எலுமிச்சையை சாப்பிடுங்கன்னு. அதுவும் எலுமிச்சையை ஃபுல்லாக யூஸ் பண்ணி நாம் முழு எலுமிச்சை கேசரியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். கேசரி பண்ணுறது அதே மெத்தடு தான், என்ன அதில் ஃபுல்லாக கிரேட்டடாக நம்ம எலுமிச்சையை நம்ம சாரோட சேர்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த முழு எலுமிச்சை கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள்.